கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் புதன், 7ல் சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், அஸ்தமத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் குரு, 10ல் செவ்வாய். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே, திடீரென மாற்றங்கள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். சில காரியங்கள் கடுமையாக முயற்சித்தாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் உரியவராகிய அவர் அங்கு இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படும். எதிரிகளின் பலம் தங்களுக்கு அதிகரிக்கும். ஆகவே தொழில் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படும், எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனமாக நடந்து கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். உற்சாகம் குறையும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். இக்காலம் உங்களுக்கு இனிய காலமாகவே அமையும். தடைபெற்ற காரியம் தானாக நடைபெறும். கலை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படலாம். ஆகார கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியம் சீராகும். வெளி உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். புதிய உத்தியோகத்தில் முயற்சித்தவர்களுக்கு கைகூடும். வேலை இழந்தவருக்கு வேலை கிடைக்கும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்கரம் பெறுவது நல்லதுதான். என்றாலும் உங்கள் ராசிக்கு ஜனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாக விளங்குவர் சுக்கிரன். அவர் வக்கரம் பெறுவதால் தன வரவில் தடைகள் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பணம் கைக்கு வராமல் போகலாம். தொகையால் பிரச்சனைகள் உண்டு. ஜாமீன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடனுக்கு கொடுக்கவும் கூடாது. பண பற்றாக்குறையால் விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அவர் நீச்சம் பெறுவது மிகவும் நன்மை. கெட்டவன் கிட்டினும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல காரியங்கள் பலவை நடைபெறும். குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். இல்லத்தில் ஒற்றுமை நிலவும். பஞ்சாயத்து சாதகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களது குணமறிந்து நடந்து கொள்வர். தொழில் மற்றும் வியாபாரம் கணிசமான தொகை கைகளில் புரளும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். ஆக கன்னி ராசியினர் இன்னும் சில நாட்களுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். அவர்களுக்கு தற்சமயம் சனி சாதகமாக இருக்கிறார். மார்ச் 29ஆம் தேதி இரவு அவர் அடுத்து 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக வருகிறார். ஆகவே கவனம் தேவை. ராசியில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.